உண்மையா சொல்லணும்னா இதையெல்லாம் வெளியே சொல்றதுக்கே ஒரு மாதிரி தயக்கமா தான் இருக்கு. ஆனா இது என் வாழ்க்கையில நடந்த, என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயம். என் பேரு சாய். அப்போ எனக்கு 22 வயசு. எனக்கு ஒரு அக்கா, பேரு சரண்யா, 24 வயசு. நாங்க ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம். எப்பவுமே எல்லார் வீட்லயும் அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க மேல ஒரு பாதுகாப்பான உணர்வோட இருப்பாங்க. ஆனா எனக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான, எனக்குமே முழுசா புரியாத ஒரு எண்ணம் அப்போ வளர ஆரம்பிச்சது. ரோட்டுல போற யாராவது ஒரு முரட்டு ஆளு என் அக்காவை கொஞ்சம் வித்தியாசமா பார்த்தா, ஒரு அண்ணனா எனக்கு கோபம் வந்திருக்கணும். ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு, ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சது. அந்த பார்வைக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் எனக்கு புரியும்போது, மனசுக்குள்ள ஒரு விதமான பதற்றம் கலந்த எதிர்பார்ப்பு இருக்கும். ராத்திரியில இருட்டுல படுத்துட்டு இருக்கும்போது, அந்த ஆளுங்க என் அக்காவை எப்படி நெருங்குவாங்க, எப்படி தொடுவாங்கன்னு கற்பனை பண்ணி பார்ப்பேன். அந்த ஃபேன் சத்தத்துல இருட்டுக்குள்ள எனக்கு நானே அந்த கற்பனையில மூழ்கி, ஒரு குற்ற உணர்ச்சியோடையும், ஆனா தவிர்க்க முடியாத ஒரு வேகத்தோடையும் என்னைய நானே ஆஸ்வாசப்படுத்திக்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு காலையிலையும் வழக்கம் போல மதன் வீட்டுக்கு வந்தான். கதவை தட்டிட்டு, மச்சான், இன்னும் எந்திரிக்கலையா, வாடா படிப்போம் னு கூப்பிட்டான். அவன் கையில புஸ்தகம் இருந்தாலும் அவன் இங்க படிக்க வரலைன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவனை பத்தி கொஞ்சம் சொல்லணும். என் கூட காலேஜ்ல தான் படிக்கிறான். ஆனா என்னை விட 4 வயசு பெரியவன். பாக்குறதுக்கு கொஞ்சம் முரட்டுத்தனமா, கருப்பா, நல்லா வாட்டச்சாட்டமா இருப்பான். படிப்புக்கும் அவனுக்கும் ரொம்ப தூரம். 10வது 12வதுலயே 2 வருஷம் ஃபெயில் ஆகி அப்புறம் எப்படியோ காலேஜ் வந்துட்டான். அவங்க அப்பா ஒரு ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆளு. வீட்ல கொஞ்சம் வசதி, வட்டிக்கு விடுற பழக்கம்லாம் இருக்கு. அதனால மதனுக்கு எல்லா சுத்துற பழக்கமும் உண்டு. கொஞ்ச நாளா அவன் என்னை திடீர்னு மச்சான் மச்சான் னு சுத்தி வந்ததோட காரணம் எனக்கு தெரியும். ஒரு நாள் என் அக்காவை காலேஜ்ல டிராப் பண்ண போனப்போ அவன் என்னையும் அக்காவையும் பார்த்துட்டான். அடுத்த நாள் காலேஜ்ல வந்து, யாருடா அது னு ரொம்ப சாதாரணமா கேக்குற மாதிரி கேட்டான். என் அக்கா னு சொன்னேன். அன்னையில இருந்து அவனோட பேச்சே மாறிடுச்சு. திடீர்னு என் மேல ரொம்ப அக்கறை காட்டுற மாதிரி, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பழக ஆரம்பிச்சான். இப்போ 2 வாரமா என் வீடு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு, கம்பைன் ஸ்டடி பண்ணலாம்னு சொல்லி நேரா வீட்டுக்கே வர ஆரம்பிச்சுட்டான். அவன் எதுக்காக வரான்னு என் மனசுக்குள்ள தெளிவாவே தெரிஞ்சது. இந்த இடத்துல என் அக்கா சரண்யாவை பத்தி சொல்லியே ஆகணும். அப்போ அவ படிச்சிட்டு இருந்தா. பாக்குறதுக்கு அவ்வளவு லட்சணமா இருப்பா. சின்ன கண்கள், கூர்மையான மூக்கு, எப்போவும் அவ முகத்துல ஒரு சின்ன குறும்பு சிரிப்பு ஒட்டிக்கிட்டே இருக்கும். வீட்ல சாதாரணமா ஒரு காட்டன் நைட்டி போட்டுட்டு, கூந்தலை க்ளிப் போட்டு குத்திட்டு அவ மாட்டுக்கு இயல்பா நடமாடும்போதே அவள அறியாமலேயே அவ உடம்புல ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவ நடக்குற விதம், அவளோட அந்த இயல்பான அழகை எல்லாமே பாக்குறவங்களை திரும்பி பார்க்க வைக்கும். அவளுக்கு என் மேல உசுரு. எங்க போனாலும் எல்லார்கிட்டையும் என்னை மை ஸ்வீட் பிரதர் னு ரொம்ப பெருமையா அறிமுகப்படுத்துவா. அவ்வளவு பாசம். ஆனா அவளை வெளியே கூட்டிட்டு போகும்போது தான் எனக்கு அந்த வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். ரோட்டுல போற பசங்க, பைக்ல போறவங்க, நிக்குறவங்கன்னு பல பேரோட கண்கள் என் அக்கா மேல படுறத நான் கவனிப்பேன். அந்த பார்வை ரொம்ப கனமா இருக்கும். அவங்க கண்ணுலயே என் அக்காவை முழுசா அளப்பாங்க. அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க பார்க்குற பார்வையிலேயே எனக்கு அப்பட்டமா தெரியும். சாதாரணமா ஒரு அண்ணன் இதை பார்த்தா சண்டைக்கு போவான். ஆனா நான் அமைதியா அவங்க என் அக்காவை அப்படி வெறித்து பார்ப்பதை கவனிப்பேன். இப்படி ஒரு அழகான அக்கா நமக்கு இருக்காளே னு ஒரு பக்கம் பெருமையா இருந்தாலும், அவங்க பார்வையில இருக்கிற அந்த மிருகத்தனமான ஆசையை நான் ரசிக்க ஆரம்பிச்சேன். சில சமயம் நான் காதுபடவே சில பசங்க அவளை பார்த்துட்டு தப்பா முணுமுணுத்துட்டு போறதையும் கேட்டிருக்கேன். அப்போல்லாம் என் மனசுக்குள்ள ஒரு விதமான சூடு பரவும். அந்த வார்த்தைகளை மனசுல அப்படியே வெச்சுக்கிட்டு, ராத்திரி தனிமையில என் அக்காவை அந்த முரட்டு ஆளுங்க அவங்களோட இஷ்டத்துக்கு நெருங்குற மாதிரி கற்பனை பண்ணிப்பேன். அந்த கற்பனையில வர்றா ஒருவிதமான விறுவிறுப்பு அந்த இருட்டு ரூம்ல என்னை ரொம்பவே மாத்திடுச்சு.
இப்போ மதன் வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமும் அதுதான். அவன் ஹால்ல உட்கார்ந்து புக் தொறந்து வச்சிருந்தாலும் அவனோட பார்வை அடிக்கடி உள்ள அறையிலையோ கிச்சன்லயோ நடமாடுற என் அக்கா மேல போயிட்டு வர்றது எனக்கு நல்லாவே தெரியும். சில சமயம் அக்கா எதையோ குனிஞ்சு எடுக்கும்போதோ இல்ல சாதாரணமா நடந்து போகும்போதோ மதன் அவசரமாக தன்னோட போனை எடுத்து சத்தமில்லாம அவளை போட்டோ எடுக்கிறதையும் நான் கவனிச்சிருக்கேன். அவன் என்ன செய்றான்னு எனக்கு தெரிஞ்சாலும் நான் எதையுமே காட்டிக்காம அமைதியா இருப்பேன். அவன் அந்த போட்டோக்களை வச்சுக்கிட்டு தனிமையில என் அக்காவை நினைச்சு என்ன பண்ணுவான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த எண்ணம் எனக்குள்ள ஒரு தயக்கத்தையும் அதே சமயம் ஒரு விசித்திரமான பதற்றத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு.